புதிய மாற்றத்தை தான் பார்க்குறோம். அப்படி மட்டும் சொல்லிட்டு போயிருக்கா. தேங்க்ஸ்க்கா. விஜய் ஒரு அரசியலுக்கு வந்துடுறாரு, எப்படி பார்க்குறீங்க அவரோட அரசியல்? எல்லாரும் வராங்க, இவர் வந்தால் நல்லா தான் இருக்கும். ஆனால் இப்போ எப்படி நான் பார்க்குறீங்க, ஒரு பயங்கரமான ஒரு எதிர்ப்பை ஒரு திமுகவை பயமுறுத்துற அளவுக்கு விஜய் வந்திருக்காரு. அந்த வளர்ச்சி எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா ஃபேமிலி அரசியல் வரக்கூடாது, அரசியல் வந்து மாற்றத்தை உருவாக்கணும். தலைவர் வராரு, நல்லதே செய்வார். எம்ஜிஆர் மாதிரி வருவார், எம்ஜிஆர் மாதிரி வருவார். அடுத்த எம்ஜிஆர் வந்துட்டார், புது எம்ஜிஆர் வந்துட்டார் விஜய். ஓகே. ஆனால் என்ன சொல்கிறாருன்னா, நான் இனியெல்லாம் ஏமாற்ற மாட்டேன், எனக்கு ஏமாற்ற தேவையில்லை, மன தைரியம் இருக்குது, நம்பிக்கை இருக்குது, மக்களுக்கு நல்லது பண்ண வரேங்க. எப்படி பார்க்குறேன்? கண்டிப்பாக நல்லது செய்வார், கண்டிப்பாக நல்லது செய்வார் விஜய், இளைய தளபதி. அரசியலுக்கு வந்துருக்காரு, எப்படி பார்க்குறீங்க? விஜய் பற்றி பேசணுன்னாக்கா பேச தப்பான விஷயம். விஜய் வந்து அரசியலுக்கு வர தேவையே கிடையாது, தேவையில்லை. உண்மை என்னன்னாக்கா ஒரு 200 கோடி 300 கோடி சம்பளம் வாங்குறாரு, மக்களுக்கு வெளியில் நல்லது பண்ணிட்டு போகலாம். அவர் மரியாதை அவரே கெடுத்துக்கிறாரு. இல்லை, நீங்கள் எப்படி நான் பார்க்குறீங்க? இப்போ ஒரு ஏதோ ஒரு ஒன்று இப்போ நீட்டு தேர்வை ரத்து பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். விஜய் ஒரு நடிகராக வந்து பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லைங்க? கஷ்டம், ரொம்ப கஷ்டம். அவர் வந்து போராடலாம், மக்களுக்கு வந்து இப்படி பண்ணலாம்னு சொல்லலாம். அதுவே முதல்வராக இருந்தால், விஜய் முதல்வராக இருந்தால் அதை தடை பண்ணிடலாம். அப்போ அந்த இடத்துக்கு விஜய் வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். விஜய்க்கான அவருக்கு அதுக்கான பேச வேண்டிய கெப்பாசிட்டி அவர்கிட்ட இல்லை, பேசிக் உண்மை தான். இது வந்து விஜய் வந்து நடிச்சுட்டு அவர் பிஸ்னஸ் அப்படி பார்த்துட்டு போயிடலாம், அவருக்கு அரசியல் வேண்டாம். என்ன காரணம்? ஏன்னா அவருக்கு அதில் அனுபவம் கிடையாது. அவர் படம் நடிக்கும் போது முடி சரியில்லை, மூக்கு சரியில்லைன்னு சொன்ன கதை இருக்குது. இன்றைக்கி அரசியலுக்கு அதான் சொல்கிறாங்க. இந்த மாதிரி சொன்னவங்க எல்லாமே தகர்த்துட்டு நம்பர் 1 இடத்துல வந்து வந்துட்டார். அரசியலில் முடியாது, அரசியலில் முடியாதுன்னாக்கா வந்து எப்படி சொல்கிறது, அதுக்கான வாய்ப்பு இல்லைண்ணா, சத்தியமாக. ஏன்னா மக்கள் மத்தியில், குறிப்பாக பெண்கள் மத்தியிலும் இளைஞர் மத்தியிலும் விஜய்க்கு பயங்கரமான ஒரு ஆதரவு இருக்குதுன்னா அது வந்து சிறுபான்மை மக்கள் தான், எங்களை மாதிரி இளைஞர்கள் தான் அதை வந்து இன்றைக்கி காலகட்டம் நினைக்கிறாங்க. நல்ல ஆட்சி எவனுமே நாட்டில் பண்ண முடியாது, இந்த நாட்டில் எவனுமே பண்ண முடியாது. நம்ம ஏன் வந்து விஜய்க்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து அவர் சரியாக பண்ணுறாரான்னு பார்க்கக்கூடாதுண்ணா நினைக்கலாம், அது ஆண்டவன் செயல். எனது ஓட்டு வந்து அண்ணன் விஜய்க்கு தான். ஆமாம், எனக்கு விஜய் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா தலைமுறை தான் முக ஸ்டாலின், கருணாநிதி, உதயநிதி ஸ்டாலின், அவங்க தான் தலைமுறையாக வந்துட்டுருக்காங்க. ஸோ ஒரு புது பர்சன் நம்ம உள்ளே இறக்குனா தப்பு ஒன்றும் கிடையாது. முதலமைச்சராக வந்து விஜய் வந்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லா மாற்றங்கள் வரலாம். பாதுகாப்பை முதல்ல உறுதிப்படுத்தணும், அதுதான் என்னோட கொள்கை. ஆமாம், பார்க்குறீங்க பெண்களாக இருந்துட்டு நீங்கள் விஜயோட அந்த அரசியலை எப்படி பார்க்குறீங்க? எங்களுக்கு பெண்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுவார்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. அதால் தான் இப்போ நாங்கள் ஒரு பெண்களாக இப்போ எல்லாருமே துணிச்சலாக தான் இருக்கோமே, யாரும் எல்லாம் சிங்கப்பெண்ணாக தான் நாங்கள் இருக்கோம். ஏன்னா எங்களுக்கு சப்போர்ட் வந்து விஜய் இருக்காருன்னு ஒரு நம்பிக்கை தான் நாங்கள் இருக்கோம். ஓகேங்களா? அதால் விஜய்க்கு வந்து எங்கள் ஓட்டு அவருக்கு தான், வேறு யாருக்கும் கிடையாது. ஏன்னா இவ்வளோ எனக்கு வந்து இப்போ 35 வயசு ஆகுது. நான் ஒரு 10 வருஷமாக நான் போட்டுட்ருக்கேன் இந்த எலெக்ஷனுக்கு. பட் வந்து அவங்க பர்சனே தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க இந்த எலெக்ஷன் விஷயமாவே. பட் ஒரு புது பர்சனை உள்ளே இறக்குனா ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும், ஒரு டெவலப் இருக்கும், அப்படி தான் நான் நினைக்கிறேன். குறிப்பாக வந்து பெண்களுக்கு வந்து ஏதாவது இலவசம் கொடுத்துட்டு அந்த நேரத்தில் மாற்றி ஓட்டு போட்டுருவாங்க, ஒரு 500 ரூபா கொடுத்தா போதும் மாறிடுவாங்க அப்படிங்கிற. அப்படிலாம் கிடையாது, மாறுறதெல்லாம் கிடையாது. ஏன்னா நாம் அவருக்கு ஒரு சான்ஸை கொடுக்கலாம் தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம் வச்சு. அவர் பணம் தராரு, இவங்க யாரோட நம்ம வாழவும் கிடையாது. நம்மளை வந்து நாங்கள் உழைச்சி நாங்கள் தான் முன்னுக்கு வந்துட்டுருக்கோம். ஸோ ஒரு தலைவன் வந்து நல்ல தலைவனாக இருந்தால் சந்தோஷமாக இருக்கும். இந்த கட்சி மாறும், இந்த உலகம் மாறும், அதெல்லாம் நாங்கள் எதிர்பார்க்குறோம் வச்சு. விஜய் எங்களுக்கு பணம் கொடுக்குறாரு, முக ஸ்டாலின் பணம், அதெல்லாம் பணத்தை நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. நாங்கள் உழைச்சி நாங்கள் சாப்பிட்டுருக்கோம். 2026 விஜய் சிஎம் இருந்தால் எப்படி இருக்கும்? ஐ எம் ஸோ ஹாப்பி, ரியலி ஹாப்பி. 2026 திரும்பி டிஎம்கே ஜெயிக்கும். முத்துநதி கருணாநிதி ஸ்டாலின் தான் ஜெயிப்பார், கட்டாயமாக விஜய் ஜெயிப்பார், எதிர்கட்சியாக நிற்பார். அது என்னோட வாய்ப்பாக தான். ஆனால் ஸ்டாலின் தான் ஜெயிப்பார், உதயநிதி ஸ்டாலின் தான் ஜெயிப்பார். 2026 முக கருணாநிதி ஸ்டாலின் தான் ஜெயிப்பார். விஜய் தாங்க, சினிமாவிலும் சரி, நிஜ சிஎம்லையும் சரி தான், தளபதி தான் எப்பயுமே. கண்டிப்பாக வருவார், நம்பிக்கை இருக்குது, கண்டிப்பாக இருக்குது, வருவார். ஏங்க அவர் படத்துலேயே எல்லாத்தையுமே ஒவ்வொரு விஷயத்தையுமே காட்டுறாரு தெளிவாக. நம்ம நாடு இப்படி இருந்தால் இப்படி இதுங்க, ஒவ்வொரு படத்துலேயும் ஒவ்வொரு இது கருத்து இல்லாமல் ஜிஎஸ்டிலேருந்து அனைத்துமே ஒவ்வொரு படத்துலேயும் ஒவ்வொரு இதாக நல்லா பண்ணுவார். இந்த தடவை கண்டிப்பாக இதுவும் பாரு ஃபஸ்ட்டு தான்
இதில் எப்பயுமே வெற்றி தான் அவருக்கு, வெற்றி தான். ஆனால் வந்து திமுக பார்த்து பயந்துருவாரு, கூட்டணி வைக்கிறாரு. அப்படிலாம் இல்லை, நாங்கள் இருக்கோம்ல, நாங்கள் இளைஞர்கள் இது இருக்குது, அது வரைக்கும் அதோட சப்போர்ட் இருந்தால் போதும் அவருக்கு. இப்போ அதிமுக பாஜக கூட்டணி வச்சிருச்சு, எப்படி பார்க்குறீங்க? ஒரு மாதிரி ஒரு எதிர்ப்பு சக்தியாக வந்து 2வது இடத்த விஜயை மீட் பண்ணிடுவாங்க, விஜயோட தாண்டி ஓட்டுவாங்க வாய்ப்பு இருக்கா அதிமுக பாஜக கூட்டணி? அப்படின்னு சொல்ல முடியாது, எங்களை வச்சு தான் அவர் இதும்பார். ஏன்னா ரசிகர்கள் தான் அது. அதுக்கப்புறம் வயசானவங்க ஒரு பக்கம் இருந்தாலும் இளைஞர்களும் ஒரு பக்கம் இருக்காங்களா, அவங்களோட சப்போர்ட்டிங்கை பொறுத்து தான் அவங்க எப்படி ஜெயிக்கிறத பொறுத்துறது. நாங்கள் வந்து அரியலூர் சார். நீங்கள் உங்கள் வீட்டில் யாரையாவது வந்து சொல்லி மாற்றுறதோ இல்லைனா விஜய்க்கு ஓட்டு போடுங்க நல்ல? இல்லை, அப்படி இல்லை, எங்கள் பேரண்ட்ஸே விஜய் தான் ரொம்ப பிடிக்கும். விஜய் மாற்ற வந்து தேவையில்லை. ஓகே, கண்டிப்பாக விஜய் தான். என்னது யாரை பிடிக்கும் உனக்கு? விஜய். ஏன் விஜய் பிடிக்கும் உனக்கு? அவர் நல்லா நடிப்பார், ஏழைங்களுக்கெல்லாம் உதவி செய்வார், அதனால பிடிக்கும். ஆ என்ன சொல்ல, விஜய் அரசியல் எப்படி பார்ப்பாங்க? நல்ல விஷயம்தான். நீங்கள் விஜய்க்கு ஓட்டு போட வாய்ப்பு இருக்குது? 18 ஆகிட்டேனா நான் கண்டிப்பாக போடுவேன். கண்டிப்பாக விஜய் போடுவீங்க. அவர் நீட்டை கேன்சல் பண்ணால் நல்லாயிருக்கும். நீட்டை கேன்சல் ஆமாம், அதுக்காக தான் விஜய் வந்தால் நீட்டை கேன்சல் பண்ணுவார்னு நம்புறீங்க? நம்புகிறேன். மரணத்துக்கெல்லாம் விஜய் அவன் பெரிய டைலாக்லாம் சொல்லியிருக்காருல, பண்ணுவார்னு. பண்ணுவாருன்னு நம்புறீங்க? நீங்கள் சொல்லி வீட்டில் யாராவது விஜய் ஓட்டு போடுவாங்க? எங்கள் வீட்டில் எல்லாருமே விஜய்க்கு தான். ஏன்னா புதுசாக வராருல, எப்படி பண்ணுறாரு பார்க்கறதுக்காக. ஆனால் இதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு கட்சி ஓட்டு போட்டுருக்கீங்கல்ல, அந்த கட்சி காசெல்லாம் கொடுத்து இன்னும் உங்களை அதே கட்சி ஓட்டு போட சொன்னா என்ன சொல்லுவீங்க? போட மாட்டாங்க. போட மாட்டான், விஜய்க்கு தான். எத்தனை ஓட்டு இருக்காங்க வீட்டில் வந்து 4 இருக்கு. எல்லாமே பசங்க எல்லாம் நித்திலா. நீங்கள் வந்து பெருசாக விஜய்க்கு தான் போடுவேன். மாங்காடு மாங்காடு பெருசானதுக்கு விஜய்க்கு போடுவேன். சொல்லுவேன், வீட்டிலலாம் போடுவாங்க சொல்லுவேன். ஆமாம். இல்லை, நான் டிஎம்கே கவுன்சிலர் ஒய்ஃபு, நான் பேசக்கூடாது. அந்த சௌமியா அக்கா இல்லைங்கம்மா, நீ ஓட்டு விஜய் அரசியல் பூசாணி பேசுடா என்ன நினைக்கிறேன்னு சொல்லு. பொலிட்டிக்கலில் பெரிய மாற்றம் ஏற்படும் நினைக்கிறேன். கண்டிப்பாக. என்ன காரணம்னா இப்போ சாய்ஸே கிடையாது. அவர் வந்தால் சாய்ஸ் இருந்துச்சுன்னா ஆப்போசிஷன் பார்ட்டிலேருந்து ஸ்ட்ராங்காக இருந்தாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ரூலிங் பார்ட்டியும் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. இப்போ 70 வருஷம் அரசியல் இருக்கு திராவிட கட்சி, அதுக்கு மாற்றா ஒரு ஆள் வந்து இந்த மாதிரி மக்கள் இவ்வளோ செல்வாக்கு அமைச்சிருக்கு, அடுத்து எம்ஜிஆர் வர கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க, எப்படி பார்க்குறீங்க? வாய்ப்பு இருக்கோ இல்லையோ, இன்கேஸ் வந்தால் பெட்டராக இருக்கும். யங்ஸ்டர்களுக்கு இது வந்து பயங்கரமான ஒரு வரவேற்பு இருக்குது, ஆனால் ஃபேன்ஸ் எல்லாம் ஓட்டு போடுவாங்கன்னு சொல்கிறாங்க. நீங்கள் அதை பொதுவாக ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசிக்கோங்க. அப்போ என்ன சொல்கிறாங்க? விஜய்க்கு ஓட்டு போடுறாங்களா இல்லை விஜய் அரசியல்? விஜய்க்காக நிறைய பேர் இப்போ ஓட்டர் ஐடியே எடுத்திருக்காங்க, அவங்க எலெக்ஷனுக்கு நிற்கிறதுக்கு வந்ததுக்கப்புறம். சரியான எதிரியாக விஜய் இருப்பாருன்னு நினைக்கிறீங்க? வாய்ப்பு இருக்குது.